நீல நிறத் தொடர். முன்னுரை. ஒரு நீண்ட அனுபவத்தை, தன்னுடைய பயணத்தை ஒரு தியான செயல் வடிவத்திலிருந்து இதை எல்லோரிடமும் தெரியப்படுத்த வேண்டும். இது காலத்தின் கட்டளை. காலத்தின் ஆணையை நிறைவேற்றவே இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் ஏற்படும். அந்த புரிதல் உங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறும். அந்த அனுபவம் ஒரு பயணமாகத் தொடரும். அந்த தொடர்வது பல இரகசியங்களை உங்களுக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும். அந்த விவாதம் இந்த உலகம் உருவானதைப் பற்றி, அதை ஊடுருவி, அதற்கு உள்ளே நாமா, இல்லை அதற்கு வெளியிலே நாமா, அதை தெளிவுபடுத்த இந்த புத்தக எழுத்து தொடர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உள்ளே செல்வோம். மீனாட்சி கல்யாணம் தொடர். இந்த ஆன்மா அருங்கோணச் சக்கரம் என்பதே ஒரு ஆண் பெண் தத்துவத்துக்குரிய செயல் வடிவம்தான். ஆன்மா அருங்கோணச் சக்கரம், அது ஆன்மா அருங்கோணம் என்பது முருகனாகவும் சிவனாகவும் பார்க்கலாம், வேலாகவும் மயிலாகவும் பார்க்கலாம், அத்திரியாகவும் அனுசியாவாகவும் பார்க்கலாம். 2 தன்மைகள் கொண்ட செயல்வடிவம். இந்த உலகம் என்பது 2 தன்மைகளிலே செயல்படுகிறதுதான். அப்படி இந்த உலகத்திற்கு நம் தியானம் மூலமாக இந்த பிரபஞ்சம் எதைச் சொல்ல நினைக்கிறது, எதைக் கொடுக்க நினைக்கிறது என்றால், ஆன்மா அருங்கோணம் இந்தப் பெயரிலிருந்து இயங்கப்படுகின்ற, இங்கிருந்து வெளிப்படுத்தக்கூடிய செயல் என்னவாக இருக்கிறது என்றால், இந்த உலகம் முழுக்க வெளிநாடுகளிலேயும் நம் ஒரு பெரிய பணியைச் செய்யப் போகிறோம். அந்த பணியும் என்னவென்றால், இந்தியப் பாரம்பரியத்தில் இருக்கிற திருமணம், இந்த கலாச்சாரம், ஆண் பெண் கணவன் மனைவியாக வாழ்கிற வாழ்க்கையைத்தான் மையமாக வைத்து நம்முடைய தியானம் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய தியானம் எல்லோருக்கும் கொடுக்கப்படவும் வாய்ப்பை உருவாக்கப் போகிறோம். அப்போது வெளிநாடுகளில் கூட கணவன் மனைவி வாழ்க்கையைத்தான் பிரதானமாக பேசப் போகிறோம். கணவன் மனைவியாக தியானிக்கப்பட வேண்டும். கணவன் மனைவியாக இருந்து ஞானத்தையோ இறைவனையோ அடையப்பட வேண்டும். அதற்கான காலம் இந்த காலம். இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி நல்வழிப்படுத்தப்படும் என்றால், இதற்கு சாத்தியம் மீனாட்சி சுந்தரேசுவரருடைய திருமண வைபோகம். நம் மதுரையில் இருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஆன்மா அருங்கோணச் சக்கரமும் நம் தியானத்தில் வளர்ந்த இடமும் விதை போட்ட இடமும் உருவான இடமும் இந்த மதுரைதான். இந்த மதுரையில் எப்படி பெரிய புராணம் எவ்வளவு ரொம்ப முக்கியமான வடிவமாக இருக்கிறதோ, அதே மாதிரி மீனாட்சி சுந்தரேசுவரர் எவ்வளவு முக்கியமான வடிவமாக இருக்கிறதோ, அந்த மாதிரிதான் இது. நிறைய பேருக்கு மீனாட்சி சுந்தரேசுவரரை ஒரு கடவுளாக, ஒரு பார்வதி சிவனாக மட்டும்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அதற்குள்ளே அவர்களுடைய வாழ்க்கையை தொடர்புபடுத்திக் கொண்டு, அவர்கள் வேற ஒரு வடிவத்திற்குள்தான் இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்திற்குள் கலந்து கொள்கிற ஒவ்வொரு தம்பதிகளும் நினைக்கிறார்கள். சிறுவரிசை ஒவ்வொரு தம்பதிகளுக்கும் நான் சொல்வது, மீனாட்சி சுந்தரேசுவருடைய திருமணம் என்றால் என்ன என்று முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். மீனாட்சி சுந்தரேசுவருடைய திருமணத்தில் காசியிலிருந்து மிகப்பெரிய சக்தி சீர்வரிசையாக வரும். என்றால் மாம்பழத்தையும் கொய்யாப்பழத்தையும் தட்டில் தூக்கிக் கொண்டு வருகிற சீர்வரிசை கிடையாது. ஒரு பெரிய சக்திகள் ஒரு பெரிய வடிவத்தில், அந்த திருக்கல்யாணம் என்பதே அந்த இடத்திற்குள் ஒரு அலைவரிசையாக இருக்கப்படுகின்ற செயல்வடிவம். அப்படி காசியிலிருந்து, காசிக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய சக்தி வடிவமே மதுரையில் வந்து அந்த திருக்கல்யாணத்தில் இருக்கும் என்பது ஐதீகம் கிடையாது, உண்மை தத்துவம். இந்த பிரபஞ்சத்தில் நிகழப்படுகிற செயல். இந்த மீனாட்சி சுந்தரேசுவருடைய திருமணம், இந்த ஆன்மா அருங்கோணச் சக்கரம், இது இரண்டும் எப்படி தொடர்புபடுத்தப்படுகிறது என்றால், இந்த மீனாட்சி என்பது ஒரு மிகப்பெரிய சக்தி, சுந்தரேசுவரர் என்பது மிகப்பெரிய சக்தி. இந்த மீனாட்சி சுந்தரேசுவரர் 2 சக்தியும் தனித்தனியாக இருக்கிறது, வேற வடிவத்தில் இருக்கிறது. 2 ஒன்றாக, 2 பிரம்மாண்டமான சக்தி ஒன்றாக இணைந்தால் இந்த உலகம் எப்படி இருக்கும்? இந்த உலகமே 2 தான். அந்த 2ம் இணைந்து செயல்படுவதுதான் இந்த உலகத்தோட இயக்கம் இருக்கிறது. அப்போ இந்த பிரம்மாண்டமான சக்திகள் இணையப்படுகிறது. இந்த தியானத்தில் நான் ஆரம்ப நிலையில் ஆன்மா அருங்கோணச் சக்கரம் என்பது கிடைப்பதற்கு முன்னால் நான் அடைந்த துன்பம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த தியானத்தில் நான் கண்டது, நான் பார்த்தது என்னவென்றால், இந்த 2 வடிவத்தைப் பெறவே முடியாத ஒரு தத்தளிப்பை நான் கண்டேன். நான் பார்த்த சித்தர்கள், குரு இதெல்லாம் கடந்து 2 வடிவம் உடல் தன்மைக்குள்ளே இருக்கிறது. அந்த 2 வடிவத்தையும் ஒன்று சேர்ப்பதில்தான் ஒரு தீர்க்கதரிசியாக மாற முடியும், ஒரு பெரிய அனுபவத்தைப் பெற முடியும். அதற்காக பெரும் துன்பங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம். துன்பங்கள் என்பது அந்த மாதிரி வடிவத்தில் சொல்லவில்லை. இந்த தியானத்தில் அது சேர்வது அவ்வளவு சாமானியமாகச் சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை. அதற்கு அவ்வளவு பெரிய போராட வேண்டிய, ஒரு வாள் எடுத்து போர் புரிவது மாதிரி போராட வேண்டிய ஒரு சூழல். அப்போ
பல்வேறுபட்ட சூழல்களில் நம் அலைக்கழிக்கப்படுகிறதோ தியானத்திற்குள்ளே ஒரு செயல்வடிவம் நடக்கிறது. எல்லாம் நடக்கும். இதை உங்களுக்கு எதற்கு சொல்கிறேன் என்றால் துன்பமாகச் சொல்லவில்லை. மீனாட்சி சுந்தரேசுவரர் என்பது மதுரையில் ஒரு கொண்டாடப்படுகின்ற ஒரு ஆன்மீக விழாவாக, ஒரு திருவிழாவாக பார்க்கிறார்கள். சத்தியமாக அது கிடையாது. இந்த உலகமே ஒரு பெரிய சக்திகள், இரண்டு சக்திகள் ஒன்று சேர்ந்தது. ஒன்று சேர்ந்து இந்த உலகம் தோற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் இயங்கப்படுகிறது. அதற்கு எடுத்துக்காட்டுதான் மீனாட்சி சுந்தரேசுவரருடைய திருமணம். ஏனென்றால் இந்த இரண்டு சக்திகளும் ஒன்று சேராது. அப்படி ஒன்று சேர்ந்தால் அது இரண்டு பேருமே ஒரே இடத்தில் இணைந்து கணவன் மனைவி என்பது எதற்காக வைத்திருக்கிறார்கள் என்றால், இரண்டு சக்திகள் ஒரு குருசிஷ்யன் இருக்கிறார்கள் என்றால் அவரை கை எடுத்துக் கும்பிடலாம், வணங்கலாம். குருவை வணங்குவார் சிஷ்யர். சிஷ்யருக்கு இவர் கை கொடுப்பார். சில குருவே சிஷ்யர்களுக்கு பாத பூஜை எல்லாம் கூட செய்திருக்கிறார். இப்போ சிஷ்யர் குருவுக்குச் செய்வார். இதெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இரண்டு பேரும் எதிர் எதிரில் இருந்து ஒரே இடத்திலிருந்து பயணிக்கிறது இரண்டு சக்திகளாக. குருவும் சக்தியாக இருக்கிறார், சிஷ்யரும் சக்தியாக இருக்கிறார். ஆனால் இந்த மாதிரி மீனாட்சி சுந்தரேசுவரர் அப்படி கிடையாது. அப்ப மீனாட்சி சுந்தரேசுவரர் என்பது எப்படி என்றால், இரண்டு பேரும் ஒன்றாக கலப்பார்கள். அதுதான் கணவன் மனைவி. இரண்டு சக்திகளும் ஒரே சக்தியாக மையம் கொள்ளும். மீனாட்சி போய் சுந்தரேசுவரருடனேயே ஐக்கியமாவார்கள். இது சாதாரண விஷயம் கிடையாது. இதுதான் தியானத்தில் உள் ஒடுக்கம் என்று சொல்வார்கள். நாடி நரம்புகள் எல்லாம் சப்த நாடியும் ஒடுங்கிப் போவது என்பதே இந்த மீனாட்சி சுந்தரேசுவருடைய செயல் வடிவம்தான். இதை நம் யோகப் பாரம்பரியத்தில், தியானப் பாரம்பரியத்தில் இதைப் பார்க்கத் தெரியவில்லை. ஏதோ தாலியைக் கட்டிக்கொண்டு மனைவி பிள்ளையோடு வாழ்ந்துவிட்டு இருக்கிறார்கள், அப்படி என்று நினைக்கிறார்கள். அது இல்லை. இந்த உலகமே தோற்றமே இப்படித்தான் தோற்றி வைக்கப்பட்டது. சொல்வதற்காகத்தான் எனக்கு தியானம் கிடைத்தது. இதைச் சொல்வதுதான் ஆன்மா அருங்கோணச் சக்கரத்தின் வேலையே இதுதான். இந்தக் காலம், இந்த வைபோகம், இந்த சூழல் கணவன் மனைவியாக இருந்து ஞானத்தைப் பெற வேண்டும், ஞானத்தை வேண்டும் என்பதற்காகத்தான் நம் இதை அடைய சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். வெளிநாடு மாதிரி கலாச்சாரங்களில் கூட இந்த கலாச்சாரம் மாறப்போகிறது. அது நம்மால் மாறும். எம்மால் அந்த பணி நடக்கப்படும். அது ஏதோ ஒரு வடிவத்தில் நம்முடைய வார்த்தையோ எழுத்தோ ஏதோ ஒரு செயலில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி என்பதற்கு ஒரு குறியீடுதான், ஒரு முன் வடிவம்தான் நம்மை வெளிப்படுத்தியதற்கான காரணம் இதுதான். அந்தக் காலத்தோடச் செயல். அப்போ மீனாட்சி சுந்தரேசுவரருடைய திருமண வைபோகம் என்பது எதைக் குறிக்கிறது என்றால், ஒரு பிரம்மாண்டமான, இணையவே முடியாத, யாராலும் பெரிய முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் கேட்டீர்கள் என்றால் அழுது விடுவார்கள். ஏனென்றால் தவத்தில் பல ஆண்டுகள் துன்பப்பட்டு இரண்டு சக்தியை ஒன்று சேர்ப்பது ரொம்ப கடினம். அதனால்தான் சிவன் பெரியதா, பார்வதி பெரியதா, இப்படி இந்த புராணத்தில் பார்த்தீர்களென்றால், கதைகளில் பார்த்தீர்களென்றால், மீனாட்சி சுந்தரேசுவருடைய விஷயங்கள், சிவனுடைய உலகம் வெவ்வேறு மாதிரி. அந்த தாட்சாயினியுடைய கதைகள், அந்த தட்சன், இதெல்லாம் எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர்கள் இரண்டு பேரும், அந்த இணைப்பு, அந்த செயல் எல்லாம் அவ்வளவு சாமானியம் கிடையாது. அது ஒரு உயர்ந்த செயல். இந்த மீனாட்சி சுந்தரேசுவரர் என்பது வெறும் திருமண வைபோகம் மட்டுமல்ல, உலகத்தின் படைப்பு என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தினுடைய உருவாக்கமே அதுதான். அது திருமணம் அல்ல, உலகத்தையே உருவாக்கினதே அதுதான். இந்த இரண்டு பேருடைய ஒன்று சேர்வதுதான் இங்கு இருக்கின்ற அனைத்து படைப்போடச் செயலையும் நிகழ்த்த முடிகிறது. நான் அறிவியலாக நிரூபணமாகச் சொல்கிறேன். உண்மையாகவே எந்த வடிவத்தில் நீ சோதித்தாலும், இந்த உலகத்தில் நீ எந்த விஞ்ஞானத்தை எடுத்துக்கொண்டு போய் சோதித்தாலும் இதுதான் உண்மை. இப்படித்தான் இந்த உலகம் இயங்குகிறது. அது என்னால் அறுதியிட்டுச் சொல்ல முடியும். இதுதான் நிஜம். மீனாட்சி சுந்தரேசுவரர் என்பது ஒரு கோவில் கருவறையில் இரண்டு சிலையை வைத்துக்கொண்டு தாலி கட்டி வைபோகம் செய்வது அல்ல. மீனாட்சி சுந்தரேசுவரர் என்பது வெறும் கணவன் மனைவி வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்தில் பிரம்மாண்டமான இரண்டு சக்திகள் ஒன்று சேர்ந்து, ஒன்றாக இணைந்து ஆறத் தழுவி ஒரு பெரும் செயல் வடிவமாக இந்த உலகம் தோன்றப்பட்டது, படைக்கப்பட்டது என்பதற்கு இதுதான் உதாரணம். அப்போ கணவன் மனைவியாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் திருமணம் என்பதே ஒரு மிகப்பெரிய செயல் வடிவம். அதில் கணவனும் மனைவியும் இரண்டு பேருடைய வடிவம் அமைவது என்பது அந்த மீனாட்சி சுந்தரேசுவரர். அதனால்தான் சொல்வார்கள், சக்தி வாய்ந்த ஒரு மனைவி அமைந்துவிட்டாள் என்றால் எல்லாம் மாறிப்போய்விடும். ஒரு சக்தி வாய்ந்த கணவன் அமைந்துவிட்டான் என்றால் மாறிப்போய்விடும். அதுதான் முக்கியமான வடிவம். அப்போ திருமணம் என்பது என்ன என்று அது தெரியாமல் இந்த உலகம் இயங்குகிறது. தமிழ்நாடு, இந்தியா மாதிரி கலாச்சாரம் நிறைந்த பூமியில் இந்த திருமணம், குழந்தைகள், இந்த பந்தம்,
இந்த உறவுகள் எல்லாம் ஏதோ மனித தன்மைக்குள்ளே யோசித்துக் கொண்டு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. நீங்கள் உங்களுடைய வம்சாவழி என்று சொல்கிறீர்களல்லவா? உங்களுடைய வம்சாவழியே எது என்றால், இந்த உலகத்தைப் படைத்தவனே கணவன் மனைவியாக இருந்து படைத்துவிட்டான். அதனுடைய தொடர்ச்சி தான் தாலி கட்டியிருக்கிற ஒவ்வொருத்தரும் சிவபெருமான் பார்வதியுடைய வம்சாவழியைச் சார்ந்தவர்கள். நீங்கள் எல்லாம் எவனெல்லாம் தாலி கட்டுகிறானோ, எவனெல்லாம் மோதிரம் போடுகிறானோ, எவனெல்லாம் பொண்டாட்டி என்று கையைத் தொடுகிறானோ அவன் எல்லாமே சிவபெருமான் பார்வதியுடைய வம்சாவழியைச் சார்ந்தவன். அத்தனை பேரும் தாலி கட்டாதவன், மோதிரம் போடாதவன், கல்யாணமே செய்யாதவன், சுத்த சந்நியாசியாக இருக்கக்கூடியவன் அங்கே என்ன செய்கிறான் என்றால் அவன் உள்ளுக்குள்ளே திருமண பந்தங்கள் ஏற்படுகிறது. அதுதான் அந்த நாடியினுடைய தியானத்தில் இணைப்பு என்று சொல்வது. அதுதான் விவேகானந்தர் போன்ற யோகானந்தர் போன்றவர்களுக்கு வெளியில் திருமணம் அல்ல, உள்ளுக்குள்ளே அவனுக்கு எல்லாம் முடிந்துவிட்டது. அதுதான் மிக முக்கியமானது. இந்த திருமண வைபோகத்தில் கலந்து கொள்கிறவர்களோ இல்லை, இந்த உலகம் முழுக்க தம்பதியாக இருக்கிற நீங்கள் எல்லோருமே சிவபெருமான் பார்வதியுடைய இந்த பெரிய சக்தியுடைய குலத்திலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஏனென்றால் படைப்பு இப்படித்தான். உருவாக்குதல். இந்த உலகம் நீங்கள் நினைக்கின்ற மாதிரி ஒரு மனிதன் இந்த உலகத்தை உருவாக்கவும் இல்லை, இயக்கவும் இல்லை, செயல்படுத்தவும் இல்லை. இயற்கையாக தானாக இயங்குகிறது. அந்த சக்தி இந்த வடிவத்தில்தான் இயங்குகிறது. இரண்டு வடிவமாக, இரண்டு சக்தியாக, இரண்டும் ஒன்று சேர்ந்து ஒரே சக்தியாக வடிவமாக இயங்குகிறது. இந்த வடிவத்தைத்தான், இந்த வைபோகத்தைத்தான் தியானத்தில் குருமார்கள் கண்டுபிடித்து மீனாட்சி சுந்தரேசுவரருடைய வடிவத்தையும் காட்டிக் கொடுத்தார்கள். மீனாட்சி சுந்தரேசுவரரைப் பற்றியோ, மீனாட்சியைப் பற்றியோ, சுந்தரேசுவரரைப் பற்றியோ, மாணிக்கவாசனோ, அருணகிரியோ, நக்கீரரோ, பிற குருமார்கள் பாடப்பட்டதற்கோ பேசப்பட்டதற்கோ முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் தியானம் மேற்கொள்பவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய உண்மை வடிவம், அதனுடைய உண்மை தத்துவம். அதனால்தான் வாழ்த்தினான், பாடினான். ஏனென்றால் அதை அடைவது ரொம்ப கடினம். நம் மீனாட்சி சுந்தரேசுவரர் பற்றி பேசுகிறோம் என்றால், மீனாட்சி சுந்தரேசுவரர் என் குடும்பத்திற்கு ஏதாவது செய்துவிடுவார்கள் அப்படி என்பதல்ல. தியானத்தில் அந்த மீனாட்சி சுந்தரேசுவரர் என்பது இரண்டு அனுபவம். இரண்டு அனுபவத்தைப் பெற முடியாது. ஒரு படித்த ஒரு ஆசிரியரிடம் போய் சில விஷயத்தைக் கேட்டால் அவர் ஒரு வெவ்வேறு பதில் சொல்கிறார். பார்க்கும்போது பெரிய அறிவாளியாக இருக்கிறார், மிகப்பெரிய திறமைசாலியாக இருக்கிறார். அப்படி என்பதற்கு காரணம் அவ்வளவு உள்வாங்கி அவர் அந்த பணியைச் செய்தார். அதே மாதிரிதான் மாணிக்க வாசகர், அருணகிரி எல்லாம் பித்துப்பிடித்து பைத்தியம் போல கடவுள் பக்தியில் பாடித் தெரியவில்லை. நிறைய பேருக்குப் புரியாமல் அலைகிறார்கள். கடினம். இந்த மாதிரி ஒரு அனுபவத்தைப் பெற்றது ரொம்ப கடினம். அப்படி ஒரு அனுபவத்தைப் பெற்று இந்த உலகத்தையே தோற்றி வைத்திருக்கிறார்கள். அந்த வடிவத்தை நாம் தியானத்தில் பார்க்கிறோம். அந்த மாதிரி மனிதனாக பிறக்கப்பட்ட நமக்கு இந்த கடவுள் தத்துவத்தையோ கடவுளாக மாணிக்க வாசகனை, அருணகிரி போன்ற ஒருத்தரை என்னையும் கடவுளாக வணங்குவதற்கான ஒரு வாய்ப்பையும் என்னையும் வேறு தத்துவத்துக்கு வடிவத்துக்கு மாற்றி இருக்கிறீர்களே என்பதற்காகத்தான் அந்த எழுத்து வடிவம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எவ்வளவு பெரிய வடிவமாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். உண்மையாகவே உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவரையோ நீங்கள் ஒரு அனுபவமாகப் பார்க்க வேண்டும். இது ஒரு தியானத்திற்குள்ளிருந்து உருவான செயல்வடிவம். அதனால் மீனாட்சி சுந்தரேசுவரர் என்பது இந்த உலகத்தை படைத்தவருடைய தினம். இந்த தியானத்திற்கென்று ஒரு தினம் இருக்கிறதென்றால் அதுதான் மீனாட்சி சுந்தரேசுவரருடைய திருமண வைபோகம். ஒவ்வொரு தியானம் மேற்கொள்பவனுக்கும் ஒரு தினம் என்று ஒன்று கொண்டாடுவோம். அந்த தினம்தான் இது. அதனால்தான் சித்திரை சித்தர்களுக்கான தினம். அப்படியென்றால் சித்தர்களாக உருவாவதே மீனாட்சி சுந்தரேசுவராக இணைந்தால் மட்டும்தான் உருவாக முடியும். இந்த மீனாட்சி இந்த மதுரையை ஆள்கிறாள் என்று சொல்வார்களல்லவா? மீனாட்சி எப்படி ஆளுகிறாள்? அங்கு சிவனாகவும் பார்வதியாகவும் இணைந்தால்தான் ஆளவே முடியும். இப்போது எனக்கு தியானத்தில் ஒரே ஒரு சிறியதாக ஏதாவது ஒன்று தெரிகிறது. இதற்குக் காரணம் இரண்டு வடிவம் உள்ளே இணைவதற்கு வாய்ப்பு உருவாக்கப்பட்டால் மட்டும்தான் தெரியும். இல்லையென்றால் தெரியாது, வாய்ப்பே கிடையாது. எங்கள் வீட்டில் ஒரு கோழி அழகாக வளர்த்தோம். அது ஒரு 4-5 குஞ்சு பொரித்தது. காலையில் அவைகளுக்குக் கூளை அள்ளிப் போடுவோம். 2 சோற்றை அள்ளிப் போடுவோம். சாப்பிட்டுவிட்டு அது என்ன செய்யுமென்றால் அது ஒரு நகர்வலம் போகும். போய் அந்த தெருக்களில் சுற்றிவிட்டு என்னவெல்லாம் இருக்குமோ பொறுக்கிச் சாப்பிட்டுவிட்டு மீண்டும் மாலையில் அடைவதற்கு வரும். அந்த மாதிரிதான் நாம் வாழக்கூடாது. நம் அந்த குரலை போடுகிறதோ, அந்த அரிசி கிடைக்கிறதோ எல்லாவற்றையும் உணர்ந்து இந்த 4-5 பேர் குழந்தைகளாக நமக்கு இருக்கிறது.
எல்லாவற்றையும் உணர்ந்து ஒருவன் வேலை செய்தான் என்றால் அந்த வாழ்க்கை உன்னதமாக இருக்கும். அந்த வாழ்க்கை தெளிவாக இருக்கும். காடு கரைகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆடு மாடுகளை எல்லாம் ரொம்ப கடினப்பட்டு மேய்ப்பார்கள். குழந்தைக்கு இணையாக மேய்த்து கசாப்பு கடையில் மாட்டைக் கொண்டு போய் விற்றுவிடுவார்கள், ஆட்டைக் கொண்டு போய் விற்றுவிடுவார்கள். இதுதான் மிகப்பெரிய கொடுமை. மதுரைக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. இதுக்கு பெயரே நான்வெஜ் நகரம் என்றுதான் சொல்வார்கள். நான்வெஜ் உண்பதுதான் இங்கு பிரதானமான ஒரு வேலையாக வைத்து சுற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் நம்மவர்கள். இதெல்லாம் கடவுளை அடைவதற்கு இல்லை, உன் உடல் கெட்டுவிடும். நீ இறைத்தன்மையை அடையவே முடியாது. கறிக்கும் மீனுக்கும் ஆட்டுக்கும் கடவுளுக்கு எதிர்க்கிடையாது. கடவுள் தன்மை அடைவதற்கு இந்த உடல் நல்ல தன்மைக்குத் தேவைப்பட வேண்டும். அப்ப நல்ல தன்மைக்குத் தேவைப்பட வேண்டுமென்றால் இந்த தேகத்துக்கு என்ன உணவு உட்கொள்ள வேண்டுமோ அதை மட்டும்தான் உட்கொள்ள வேண்டும். இந்த தேகத்துக்கு சம்பந்தம் இல்லாத பொருள் எல்லாம் போட்டோம் என்றால் அந்த மீனாட்சி சுந்தரேசுவரர் என்பதைச் சாகும் வரைக்கும் இந்த தேர் திருவிழா, இந்த சித்திரையில் அழகர் ஆற்றிற்கு வரும்போது தண்ணீர் பீச்சி அடித்துக்கொண்டு அலைவது, அங்கே கொண்டாடுவது, ஒரு கைபேசியில் ஸ்டேட்டஸ் போடுவது, மீனாட்சி சுந்தரேசுவரர் கல்யாணத்தில் போய் நின்று கொண்டு தாலியைத் தொட்டு 2 கண்ணிலும் வைத்து ஒற்றிக்கொள்வது, இந்த வேலையைப் பார்த்துவிட்டு ஒரு நாள் சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு வயதாகிச் செத்துப் போய்விடுவோம். கடைசி வரைக்கும் நமக்கு அந்த உண்மை தத்துவம், எதற்காக இந்த மீனாட்சி தோன்றினாள், எதற்காக இந்த சுந்தரேசுவரர் தோன்றினார் என்பது தெரியாமலேயே போய்விடும். இந்த தொலைக்காட்சியில் எல்லாம் உட்கார்ந்து பழைய பூந்திக் கதைகளைச் சொல்கிற ஒரு 4 பாட்டிகள் இருக்கிறார்கள். அந்த பழைய பூந்திக் கதைகளையே சொல்லிக்கொண்டு கதை சொல்லியே இந்த மக்களை வந்து கடத்துவது. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் உண்மையாக தியானத்திற்கான தினம் மீனாட்சி சுந்தரேசுவரருடையது. உங்கள் திருமண வாழ்க்கைக்குள் ஞானம் சம்பந்தமாக ஒழிந்திருக்கிறது. அதனால் யாரெல்லாம் திருமணம் பண்ணாமல் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நான் சொல்வது, மிகச் சக்தி வாய்ந்த அந்த உண்மை தத்துவத்திற்குள் இருந்து சரணாகதியில் இருந்து ஒரு சக்தி வாய்ந்த மனைவியோ கணவனோ அமைந்தால் அதுவே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இறைவனை நீ கண்டதற்குச் சமம். இல்லறம் என்பது, கணவன் மனைவி என்பது வெறும் சாதாரண வாழ்க்கை அல்ல, படைப்பு என்று சொல்வார்கள், பிரம்மன் என்று சொல்வார்கள். ஒரு கணவன் மனைவியாக இருக்கின்ற நீங்கள் பிரம்மன் எவ்வளவு பெரிய வடிவத்தில் இருக்கிறீர்கள் என்பதைப் பார்த்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் அனைவரும் நன்றாக உணர்ந்து உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கும் இந்த மீனாட்சி சுந்தரேசுவரர் போல நீங்களும் வணங்கப்பட வேண்டும். நீங்களும் 10 பேருக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்திற்கு ஒரு நல்ல வெளிச்சத்தையும் நல்ல செயலாகவும் இருக்கும். யார் கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும் இந்த ஆன்மா அருங்கோணச் சக்கரம் சொல்வது, என்னுடைய பணி எது என்று கேட்டால் ஆண் பெண்ணாக ஒரு மனிதன் ஞானம் அடைவான். கணவன் மனைவி வாழ்க்கைக்குள் ஒரு மிகப்பெரிய இரகசியம் இருக்கிறது. அதைச் சொல்வதற்காக என்னை இறைவன் அனுப்பி வைத்திருக்கிறான். இதுதான் என்னுடைய ரோல். வெளிநாடுகள் முழுக்க இந்த வேலையைத்தான் பார்க்கப் போகிறேன். இந்த வேலையைத்தான் சொல்லப் போகிறேன். யார் யாரோடு வேண்டுமானாலும் வாழ்ந்துவிடலாம் என்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறதல்லவா, அதைச் சுக்குநூறாக நொறுக்குவதுதான் என்னுடைய வேலை. என்னுடைய பணியே இதுதான். இதுதான் என்னுடைய பிரதானமான நோக்கம். இந்தியாவில் இருக்கிற இந்த கலாச்சாரம் என்பது ஒரு சடங்குச் சம்பிரதாயத்தில் தாலி கட்டப்படவில்லை, மெட்டி இல்லை, அதற்குள்ளே உண்மை இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற நிறைய மெட்டி போடுகிற பெண்ணுக்கோ தாலி கட்டியிருக்கிற பெண்ணுக்கோ தெரியாது. ஆனால் அந்த செயல் வடிவத்தை வெளிநாடுகளில் இருந்து நான் துவங்க வேண்டுமென்பது இறைவனுடைய செயல் வடிவம். இது எல்லாத்தையும் எனக்கு தத்ரூபமாகக் காட்டிக் கொடுத்தவன் பதஞ்சலி. இந்த எழுத்தை எனக்கு தொகுத்துக் கொடுத்தவன் பதஞ்சலி. இந்த செயல் வடிவத்தை எனக்கு பேச வைத்தவன் ஆதிசேஷனாக இருக்கக்கூடிய நாகத்தின் ஒரு பெரிய குலத்தையே செயல் வடிவமாகக் கொண்டு படைப்போடு தத்துவத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறவன் வடிவத்தில் இருந்தே இதைச் சொல்கிறேன். ஒரு நல்ல செயலோடு தியானத்தை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள்.